ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குதிரவாலி மில்லட் வச்ச ஒரு 6 விதமான வெயிட் லாஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 6 ரெசிபிலையும் நம்ம ஒயிட் ரைஸ் சேர்க்க போகிறதே கிடையாது. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இந்த 6 ரெசிபியில் நீங்கள் எது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். குதிரவாலி அரிசியையும் மைசூர் பருப்பும் வச்சு எப்படி ஊத்தப்பம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு குதிரவாலி அரிசி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு மைசூர் பருப்பு, மசூர் தால் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அவல், நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. நான் ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சேன். இப்போ இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு கட்டாயமாக புளிக்கணும். அப்போ தான் நம்மளோட தோசை நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும். பாருங்கள், நான் ஒரு 5 மணி நேரம் போல் புளிக்க வச்சுருந்தேன். நான் இதுக்கு மேலே புளிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப புளிச்சாலும் அந்த புளிச்ச ஸ்மெல் பிடிக்காது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். பாருங்கள், இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக துருவி அந்த மாவில் நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், மாவு கரெக்டாக இருக்குது. தோசை பேன் நல்லா சூடாக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரு 2-3 டைம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பர் சாஃப்டாக அந்த தோசை இருந்துச்சு. எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்ததும் எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி கதம்ப சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கொள்ளும் குதிரவாலி அரிசியும் வச்சு எப்படி ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி குதிரவாலி மில்லட் எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் அரை கிளாஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அரை கிளாஸ் சிகப்பு அவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா கிளியர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். இந்த கிளாஸ் பவுலோட லிட் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இதோட மூடியுமே நல்லா ஹெவியாக இருக்குது. இதோட பவுலுமே ஹெவியாக இருக்குது. இது ஒரு 1000 ml அளவுக்கு இருக்கிற ஒரு பவுல் தான். இதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து தண்ணியாட்டம் அரைச்சிடாதீங்க. அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா உங்கள் கை வச்சு மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு புளிச்சு வரணும். இந்த மாவு எனக்கு புளிக்கிறதுக்கு ஒரு 7 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், நல்லாவே இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கு. கொள்ளு மாவு நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே காலி பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா கூட மாவு இன்னுமே புளிக்க தான் செய்யும். ஸோ இந்த மாவு மட்டும் நீங்கள் உடனே அரைச்சி அப்போவே காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்தனால நான் தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி இட்லி பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெயும் நெய்யும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு அதில் ஊற்றி ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டீமரில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இட்லி பிளேட்டை தூக்கி உள்ளே வச்சுருங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு அப்படியே குக் ஆகட்டும்.
பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். பாருங்கள் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நல்லா புசு புசுன்னு சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. நான் மிக்சியில் தான் அந்த மாவு அரைச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இட்லினாலே மிக்சியில் ஆட்டலாமா, மிக்சியில் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து நான் மிக்சியில் ட்ரை பண்ணினேன். ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூடவே வந்து நான் சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குதிரைவாலி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு குதிரைவாலி மில்லட் எடுத்துருக்கிறேன். கூடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு பருப்பு. மொத்தமாக அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா குமிச்சு எடுத்துருக்கிறேன். அதை இந்த பவுலில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 5-6 சின்ன வெங்காயம். நான் வெங்காயம் கம்மியாக சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். 3 பூண்டு பல்லை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியை இந்த மாதிரி நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். நான் வந்து 10 போல் பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் கேரட், 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி, 7 மணி நேரத்துக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். கூடவே உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தக்காளி சேர்த்தோம் இல்லையா, அது நல்லா வந்து மசிய வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச மில்லட்டையும் பருப்பையும் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கிளாஸில் அளந்தீங்களோ அதே கிளாஸில் நான் இன்றைக்கி 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது வந்து லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்கும். இப்போது ஒரு கையளவுக்கு மல்லி இலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு நீங்கள் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட குதிரைவாலி மில்லட்டில் பண்ண பருப்பு சாதம் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். ரெகுலர் ஒயிட் ரைஸில் பண்ணுற பருப்பு சாதத்தை விட இது பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு கொடுக்கும்போது மேலாப்பில் கொஞ்சமாக நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில் தேங்காய் பால் கஞ்சியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு தொகையல் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். ஸோ 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இது ரெண்டையுமே வந்து நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம். இப்போ இது இருக்கட்டும். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. நைட்டு நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். எந்த கிளாஸில் அளந்தீங்களோ அதே கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய பல் பூண்டு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2-3 கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 15 போல் வெந்தயம். வெந்தயம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 4-5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா நம்ம லிட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இது இருக்கட்டும். இதை ரெடி ஆகிறதுக்குள்ளே தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு உடச்சிடலாம். பாருங்கள், உடைச்சாச்சு.
அதில் இருந்து ஒரு பாதி மூடி அளவுக்கு மட்டும் தேங்காயை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம துவையலுக்கு ஒரு சின்ன தட்கா பேன் எடுத்துருக்கிறேன். இந்த கேஸ்டைன் தட்கா பேனும் ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 3 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் விட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து வறுபடணும். வறுபட்டதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். வறுபட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ துவையல் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் போல் புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லையா, அந்த வத்தலை இதில் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை, இஞ்சி, புளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் போல் பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு தடவை அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வந்துடுங்க. துவையல் வந்து ரொம்ப ஃபைனலாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா கெட்டியாக கொரன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், அதுக்குள்ளே 5 விசிலும் வந்து ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பர் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த தேங்காய் பால் சாதம் வந்து கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து லைட்டாக அந்த மாதிரி சாதத்தை மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். மேஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் வந்து நான் கிட்டத்தட்ட எல்லாமே சேர்த்துட்டேன். ஒரு 1/4 கிளாஸ் மட்டும்தான் வந்து நான் வச்சுருந்தேன். மற்றபடி ஃபுல்லாகவே நான் சேர்த்துட்டேன். பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்னும் தேங்காய் பால் வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் கஞ்சி அந்த துவையலோடு வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டில் இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குதிரைவாலி பாசிப்பருப்பு கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸில் 1/2 கிளாஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாக குதிரைவாலி மில்லட் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுலேயே வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் மொத்தமாக 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறட்டும். 30 நிமிஷத்துக்கு மட்டும் ஊறட்டும். இப்போ ஒரு குக்கரில் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். 2 பூண்டு பல்லை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கூடவே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ பூண்டும் ஜீரகமும் நல்லா வறுபடணும். பூண்டு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். ஓவர் நைட் ஊறின பச்சை பட்டாணி தான். ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஊற விட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசியும் பருப்பையும் தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலை சேர்த்துட்டு எந்த கிளாஸில் நீங்கள் அரிசியும் பருப்பும் எடுத்தீங்களோ அதே கிளாஸில் தான் தண்ணி சேர்க்கணும். நான் இந்த கிளாஸில் தான் எடுத்தேன். ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் உதிரியாக வேணும் அப்படின்னா 1க்கு 2 தண்ணி அந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் குலைவாக தான் செஞ்சுருந்தேன். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட பாசிப்பருப்பு கிச்சடி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா கமன்னு பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் செஞ்சு கொடுக்கும்போது மேலாப்பில் கொஞ்சமாக நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
தயிர் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். இதை ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை வந்து நான் ஓவர் நைட் ஊற விட போகிறேன். அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது ஊறணும். ஓவர் நைட் ஊறினா இன்னுமே நல்லது. பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எந்த கிளாஸில் நீங்கள் மில்லட் எடுத்தீங்களோ அதே கிளாஸில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 4லேருந்து 5 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ இது இருக்கட்டும், 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு தட்கா பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய், ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு, ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிட்டிங்கன்னா நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிரும். இப்போ ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், நம்மளோட சாதம் வந்து நல்லா குழைய வெந்து வந்திருக்கு. தயிர் சாதத்துக்கு நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் பண்ண தயிர் தான் சேர்த்துருக்குறேன். இது புளிப்பாலாம் இருக்காது. நீங்கள் தயிர் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன். கூடவே வந்து காய்ச்சி வெதுவெதுப்பாக இருக்கிற பால் வந்து ஒரு 100 ml போல் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பால் வேணாம், தயிர் மட்டுமே போதும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம். பாலும் தயிரும் சேர்த்து தான் நான் வந்து கர்ட் ரைஸ் பண்ணுவேன். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச தாளிப்பையும் சேர்த்துட்டு, ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு, ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட அருமையான கர்ட் ரைஸ் தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு.